Dear students, ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்தெந்த சாப்டரில் எவ்வளோ மார்க்ஸ் கேட்க போகிறாங்க, இம்பார்ட்டண்ட் நியூமெரிக்கல்ஸ் என்ன, இம்பார்ட்டண்ட் டெரிவேஷன்ஸ் as well as தியரி கொஸ்டின்ஸ் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாப்டர் இருக்குது. எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு அதிலிருந்து 5 மார்க்கும், அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அதிலிருந்து 5 மார்க்கும். ஸோ டோட்டலாக 10 மார்க்ஸ் அதுலேருந்து வருது. அதுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த ஒரு சாப்டரில் மட்டும் 6 மார்க்ஸ் நம்மளுக்கு அதுலேருந்து வருது. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம் அதில் 2 சாப்டர் இருக்குது. மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர். இந்த 2 சாப்டரும் சேர்த்து நம்மளுக்கு 11 மார்க்ஸ் வருது. அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதுலேயும் 2 சாப்டர். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் 4 மார்க்கு, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதில் 2 மார்க்கு. ஸோ டோட்டலாக 6 மார்க்ஸ். அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இதில் 4 மார்க் வருது. அதுக்கப்புறம் ஆப்டிக்ஸ் அதில் 2 சாப்டர், ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸில் டோட்டலாக 10 மார்க் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸில் 4 மார்க். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 14 மார்க் ஆப்டிக்ஸில் இருந்து மட்டும் வருது. அதுக்கப்புறம் டூயல் நேச்சரில் 4 மார்க்கு. அதுக்கப்புறம் ஆட்டம் அண்ட் நியூக்ளியை, ஆட்டமில் 4 மார்க் அண்ட் நியூக்ளியில் 4 மார்க். ஸோ டோட்டலாக 8 மார்க். அண்ட் செமிகண்டக்டரில் 7 மார்க். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 70 மார்க். இப்போ என்னென்ன சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா சாப்டரில் உள்ள ஃபார்முலாஸும் முதல்ல மக்கப் பண்ணிக்கிங்க. ஸோ சிபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா 80-20 ரூல் இதை தான் ஃபாலோ பண்ணி கேட்பாங்க. 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஃபார்முலா பேஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சாலே அப்ளை பண்ணி அதை போட வேண்டியதான். 20% மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா சாப்டரில் உள்ள ஃபார்முலாஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இந்த 14 சாப்டரில் உள்ள ஃபார்முலாவுமே. அதுக்கப்புறம் இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த டெரிவேஷன்ஸ் மட்டும் படித்தா போதுமானலாம் அப்படிலாம் கிடையாது. இந்த டெரிவேஷன் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரியான டெரிவேஷன்ஸ் அதில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் இது வந்து வேவ் ஆப்டிக்ஸில் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அது, ரிஃப்ளெக்ஷன் ரீஃப்ராக்ஷன். அடுத்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, இது ரே ஆப்டிக்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். அதுக்கப்புறம் காஸ்லா அப்ளிகேஷன், இது சாப்டர் 1ல் உள்ள இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். இதிலே 3 பார்ட் இருக்குது. இன்ஃபைனைட்லி லாங் ஒயர், பிளேன் ஷீட் அண்ட் ஸ்பெரிக்கல் ஷெல். 3 பார்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர், பார்ஷியலி ஃபில்டு அண்ட் ஃபுல்லி ஃபில்டு ரெண்டுமே பார்த்துருங்க. இது யூனிட் 2ல் இருக்குது. அண்டு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மேக்னிஃபிகேஷன் டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது M is equal to M0 into ME ஃபார் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ப்ரூவ் தட் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் டயக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டெரிவேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இது சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் மூணுக்குமே இந்த டெரிவேஷன்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சீரீஸ் LCR அண்ட் இம்படன்ஸ், இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ். இந்த டெரிவேஷன்ஸை படிச்சுட்டு ரிமைனிங் உள்ள டெரிவேஷன்ஸை படிங்க. அதுக்கப்புறம் நியூமரிக்கல்ஸ். ஸோ நியூமரிக்கல்ஸில் உள்ள இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். போர் மாடல், இது ஆட்டமில் உள்ளது. டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச், ஸோ இந்த மாடல் பார்த்துக்குங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் பைண்டிங் எனர்ஜி அண்ட் மாஸ் டிஃபெக்ட், நியூக்ளியில் உள்ள வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இது, பைண்டிங் எனர்ஜி அண்ட் மாஸ் டிஃபெக்ட். அண்ட் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், இது வந்து டூயல் நேச்சரில் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக். E is equal to pi plus kinetic energy. ஸோ ஈங்கிறது கிவன் எனர்ஜி, பைனா ஒர்க் ஃபங்க்ஷன் அண்ட் கைனடிக் எனர்ஜி. ஸோ இது பேஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் டி ப்ராக்லி வேவ் லென்த், லாம்லா இஸ் ஈக்குவல் டு H/mv, இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் LCR சர்க்கியூட், இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்டு டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், இதுவும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அண்டு கிர்ச்சாஃப் லா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம் கரண்ட்லாம் யூஸ் பண்ணி அந்த லூப் சால்வ் பண்ணுவோம், ஒவ்வொரு லூப்லையும் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் அதை எடுத்து பார்த்துட்டு
அதை சால்வ் பண்ணிடுங்க. ஒரு 5 சம்ஸாவது சால்வ் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் கிர்ச்சாஃப்ஸ் லா. அண்ட் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் வித் டைஎலக்ட்ரிக், இதில் உள்ள நியூமெரிக்கல்ஸ். அண்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பேரலல் கரண்ட் கேரிங் ஒயர், மூவிங் சார்ஜஸ், சாப்டர் நம்பர் 4ல் உள்ள டாபிக் இது. இதில் சம்ஸ் பார்த்துக்குங்க. அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனோமீட்டர் இன்டூ அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர், இதில் உள்ள சம்ஸும் பார்த்துங்க. இதுவும் சாப்டர் நம்பர் 4 தான். அண்ட் ஒய்டிஎஸ்சி வந்துட்டு வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ சென்ட்ரல் மேக்ஸிமாவில் இருந்து டார்க் ஃப்ரிஞ்சு எந்த இடத்துல கிடைக்கும், அதுக்கப்புறம் பிரைட் ஃப்ரிஞ்சு எந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான சம்ஸு கண்டிப்பாக பார்த்துக்குங்க. இது இன்டர்ஃபரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் டைஃப்ராக்ஷன். ஸோ இன்டர்ஃபரன்ஸில் ஒய்டிஎஸ்சியும் டைஃப்ராக்ஷனில் சிங்கிள் ஸ்லிட்டும் கேட்பாங்க. ஸோ அதில் உள்ள ஃபார்முலாஸ் பார்த்துக்குங்க. டெரிவேஷன் இதில் கிடையாது. அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்த்துங்க. அதாவது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்டு சிம்பிள் மைக்ரோஸ்கோப், அதுக்கப்புறம் டெலஸ்கோப். ஸோ இதில் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும், இதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா ரே ஆப்டிக்ஸில் இருந்து மட்டும் 10 மார்க்ஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக இதிலிருந்து ப்ராப்ளம்ஸ் வரும், டெரிவேஷன்ஸ் வரும். அண்ட் ப்ரிசம் ஃபார்முலா வந்துட்டு என்னென்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் ரே வந்துட்டு எந்த இடத்துல போகுதுன்னு ட்ரேஸ் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரே கொடுத்துருவாங்க, இது எந்த இடத்துல போகுதுன்னு ட்ரேஸ் பண்ண சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்ஷனா, ரீஃப்ராக்ஷனா, இல்லை டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் காஸ் தியரம் அப்ளிகேஷன்ஸ் சாப்டர் நம்பர் 1ல் இருந்து, அதுக்கப்புறம் செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் இஎம்ஐ சாப்டர்லேருந்து, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டர்லேருந்து இதை பார்த்துக்குங்க. அண்ட் தியரி கொஸ்டின்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி, கரண்ட் டென்சிட்டி அண்ட் டெர்மினல் வோல்டேஜ் அண்ட் இஎம்எஃப், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், ஏசி ஜென்ரேட்டர்லாம் 5 மார்க்கில் கேட்கலாம். அண்டு டிரான்ஸ்ஃபார்மர் 5 மார்க்கில் கேட்கலாம். அண்டு செமிகண்டக்டர் அண்ட் ரெக்டிஃபையர் இதுவுமே 5 மார்க்கில் கேட்கலாம். ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்ஸ். ஸோ இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் தனியாக எடுத்து போட்டிருக்கேன். இதை மட்டும் படித்தா போதுமானா அப்படி கிடையாது. இந்த டாபிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதை படிச்சுட்டு மற்ற டாபிக்ஸையும் படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.